நாம் நீண்ட மட்டமாகவே ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நம் கண்களை இப்படி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் கூட உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே விதைத்த ஒவ்வொரு கரங்களை கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. அப்பா, இந்த செய்திக்கு நேராக நாங்கள் கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எங்களோடு பேசுகிறார், இடைப்படுவீராக. ஒரு நல்ல மேய்ப்பனாய் எங்களை நடத்தி செல்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை நடத்தி சென்ற தேவன், இனிமேலும் எங்களை நடத்தி செல்ல எங்கள் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். அப்பா, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், இடைப்படும் உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வழி நடக்கும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஆண்டிலும் கூட ஒரு விஷயம் உங்கள் எல்லோருக்கும் நான் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வருஷம் முழுவதும் நம்மை கண்ணிமணி போல பாதுகாத்து நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் எல்லா ஆபத்துக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த வருஷத்திலும் நம்மை நடத்தும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் கூட நாம் வாசித்த இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நல்ல மேய்ப்பன், நல்ல அப்படின்ற அந்த வார்த்தை எடுக்கும் பொழுது அந்த வார்த்தையை நாம் அநேக விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்துவோம். பொதுவாக சொல்லும் பொழுது ஒரு டாக்டரை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் வைத்தியம் பார்ப்பதிலே நல்ல சிறந்தவராக இருக்கும் பொழுது அவரை நாம் எப்படி சொல்லுவோம்? நல்ல டாக்டர் இல்லையா? அவர்கிட்ட போங்க, அவர் நல்ல டாக்டர், அவரு நல்லா சிகிச்சை பார்ப்பார், நல்லா வைத்தியம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். அல்லது ஒரு டீச்சரை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த டீச்சர் சமயம் அவர் டீச் பண்றாருன்னா உடனே அவர் நல்ல டீச்சர், அவரு நல்லா கிளீனா அவரு டீச் பண்றாரு, சரியா? ஒரு விளையாட்டு வீரர் எடுக்கும் பொழுது அந்த விளையாட்டில ஒரு சிறந்தவராக இருக்கும் பொழுது அவர் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். ஸோ அந்த நல்ல அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய துறையிலே சிறந்தவர்களை நாம் எப்படி சொல்றோம்? நல்லவர்கள், நல்ல நல்ல பிளேயரு, நல்ல டீச்சர், நல்ல டாக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஸோ இந்த உலகத்துல டாக்டர்ஸ் ஒருவேளை அவங்களுடைய இதுல ஃபெயில் ஆகலாம், சரியா? எல்லா டாக்டர்ஸும் சில விஷயங்கள்ல ஒருவேளை ஃபெயில் ஆகலாம். ஆனா மனிதர்கள் அவர்கள் தோல்வி அடைந்தாலும் அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கூட நம்ம ஆராதிக்கிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பழைய பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த மெய்ப்பர்கள், இந்த மேய்க்கிற தொழில் பார்த்தீங்கன்னா இது மிக அதிகமாய் காணப்பட்டது. வேதத்திலே முக்கியமாய் பார்க்கும்போது அநேகர் பரிசுத்தவான்கள் மெய்ப்பர்களா இருந்தார்கள், சரியா? பார்க்கும்பொழுது ஈசாக்கிலிருந்து யாக்கோபிலிருந்து மோசையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அல்லது தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது எல்லாருமே ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு தொழிலை உடையவர்களாய் காணப்பட்டார்கள், சரியா? அவங்க ஆடு மேய்க்கிறது அவங்களுடைய பிரதான தொழிலாய் காணப்பட்டது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தின் மூலியமாக தேவ ஜனங்களோடு அவர் பேசுகிறார், சரியா? ஸோ நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்னா ஆடுகளா இருக்கிறோம். we are like sheep, ஆடுகள். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா நம்மை நடத்துகிற மேய்ப்பரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கூட எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார்? ஆமென். ஆண்டவருடைய மேய்ப்பரா இருக்கிறார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆடு மேய்க்கின்ற தொழில் வந்து மிகவும் பிரபலமான ஒரு காரியமாக காணப்பட்டது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது சாலமன் வாழ்ந்த நாட்களிலே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அவருடைய சாப்பாட்டுக்கு என்றே ஒரு நாளைக்கு 100 ஆடுகளை அடிப்பார்களாம், சரியா? ஏன்னா அவங்களுடைய குடும்பம் மிகவும் பெரியது. நமக்கு தெரியும் 700 மனைவிகள் இல்லையா? 300 மனைவிகள், 700 மறுபடி ஆட்டிகள்.
ஸோ அவனுடைய குடும்பம் மிகவும் பெரியது. அப்ப அந்த பேங்க்வெட் டேபிள், அவனுடைய அந்த ஆகாரம் வைக்கிற அந்த டைனிங் டேபிளை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 100 ஆடுகள், சரியா, அந்த அளவுக்கு அந்த ஆடுகள் வந்து அவ்வளவு முக்கியமாய் காணப்பட்டது. ஸோ இந்த ஆடுகளை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இதை வந்து பலி செலுத்தும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க, சரியா. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இதுக்கு எல்லாமே ஆடுகள் தான் பலி செலுத்தும்படியாக கொண்டு வரப்பட்டது. அந்த காலத்திலே கடைபிடிக்கப்பட்டது. மேற்கொண்டு பார்க்கும்பொழுது இந்த ஆடுகள் வந்து இந்த ஸ்கின், இந்த ஆடுகளுடைய அந்த தோலை வந்து உடைக்காக மற்றும் இந்த தண்ணீர் சேகரித்து வைக்கும்படியாக அந்த குடுவைக்காக அதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த ஆடு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாய் காணப்பட்டது. ஸோ ஆண்டவர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசும்பொழுது சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். எப்படி அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் என்றால் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் நல்ல மேய்ப்பர். ஆமென். ஜீவனை நமக்காக அவர் கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னையே முழுமையுமாக ஒப்பு கொடுத்தார். முழுமையுமாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் தன் மீது எடுத்துக்கொண்டார். அது மாத்திரமல்ல, தன்னை நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் நமக்காக மரித்தார். அல்லேலூயா. நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நம்மை மீட்கும் பொருட்டாக தேவன் கல்வாரி சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா. சோ இன்றைக்கு நாம் கர்த்தரை, ஆண்டவரை இங்க பரிசுத்த சமூகத்திலே ஆராதிக்கிறோம் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நமக்காக சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி பலியானதால தான் இன்னைக்கு நம்ம இங்க ஆராதிக்கிறோம், இல்லையா? இல்லாட்டி அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில பாராட்டி இருக்கிறார். சோ அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களுக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? ஆடுகள் மீது கவலை இல்லாதவர்கள் அல்லது ஆடுகளை பொறுப்போடு பாதுகாக்காத ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சரியா? சோ இந்த கூலியால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் ஒரு ஆபத்து வரும் பொழுது அந்த ஆடுகளை விட்டு சென்று விடுவான். ஆனா உண்மையான ஒரு மெய்ப்பன் தான் பிரச்சனை வரும் பொழுதும் ஆடுகளுக்காக அவன் யுத்தம் செய்வான். அந்த ஆடுகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று போராடுவான். ஆண்டவர் தெளிவாக இங்க சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ஆடுகளுக்காக ஜீவனை தந்த தேவன். அவருடைய சொந்த ஜனங்களுக்காக, ஜனங்கள் மீட்கும்படியாக, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நாம் மீட்கப்படும்படியாக நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னை முழுமையுமாக ஒப்பு கொடுத்த ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ வசனம் சொல்லுகிறது, ஒரு அருமையான வசனம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார், சரியா? உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த ஜெனரேஷன்ல ஆண்டவர் கூட இருப்பார். இனி வரப்போற ஜெனரேஷன் ஆண்டவர் கூட இருப்பார். ஆண்டவரை கர்த்தரை தெய்வமாய் கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஆண்டவர் கூட இருந்து அவர்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நாம் ஒரு சில காரியங்களை நாம் இந்த வசனத்தின் மூலியமாய் நாம் பார்ப்போம். இந்த மெய்ப்பனுக்கு இருக்க வேண்டியதான ஒரு சில குணாதிசயங்கள், இந்த நல்ல மெய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய ஒரு 3 குணாதிசயங்கள் நான் வெகு சீக்கிரமாய் நான் ஷேர் பண்ணி நான் கடந்து செல்கிறேன். முதலாவது நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான்